வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு தில்லியில் நடத்தி வந்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. புதுதில்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருடன் மூன்றாவது கட்டமாக நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய சிஜேபி பிரதிநிதிகள் இதனை அறிவித்தனர். போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெறுவதாக மத்திய அரசு அளித்துள்ள உறுதியை ஏற்பதாக அவர்கள் தெரிவித்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, நீட் தேர்வு காரணமாக உயிரை மாய்த்து கொண்ட மாணவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இம்முடிவை அடுத்து தில்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்று வந்த போராட்டம் உடனடியாக வாபஸ் பெறப்பட்டது. மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்கான கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் தேசவிரோத சக்திகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வதை தடுக்கும் நோக்கிலும் தாம் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வின் வினாத்தாள் வெளியானதை அடுத்து அந்த தேர்வை உடனடியாக ரத்து செய்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசுவுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், திரு ராமதாஸ் நீண்ட ஆயுளுடனும் உடல் நலத்துடனும் சமூக பணி ஆற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். திரு ராமதாசுக்கு முதலமைச்சர் திரு விஜயும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மின் கட்டண கணக்கீட்டில் ஏற்பட்டுள்ள தவறுகள் சரி செய்யப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் வெளியான தகவல் தவறானது என்று கூறினார். நிறைய இடத்துல மில் கட்டணம் உயர்வு அப்படின்னு சொல்றாங்க. எங்கேயும் உயரல. 200 யூனிட் ஃப்ரீ அப்படியே தான் இருக்கு. அது இல்லாமல் ஒரு சில இடங்களில் அவங்க ரீடிங் அதிகமா வந்திருக்காங்க. அதெல்லாம் வேலிடேட் பண்ணி பார்த்தல சென்னையில ஒரு சில இடங்கள்ல அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. அங்க வேலிடேட் பண்ணி பார்த்ததால் அந்த மாதிரி இல்லை. அவங்களுக்கும் நேரடியா போய் எனக்கு வீடியோ ஆதாரத்தோட என்கிட்ட கொடுத்திருக்காங்க வேலிடேட் பண்ணி. ஒரு சில இடங்களில் அந்த ரீடிங் எடுக்கிறப்ப நடந்த தவறுகள் அதையும் இப்ப சிஸ்டம்லயே சரி பண்ண சொல்லிருக்கு. எந்த இடத்துலயும் மின் கட்டணம் உயரவில்லை. நிறைய இடத்துல சமூக வலைதளங்கள் தவறான தகவல் வந்திருக்கு. அங்கெல்லாம் நேரடியாக ஆய்வுகள் மேற்கொண்டு என்கிட்ட வீடியோ ஆதாரத்தோட நம்மளுடைய மின்வாரி அதிகாரிகள் பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி இல்லை. நிறைய தவறான தகவல் பரப்பிட்டு வருது. 200 யூனிட் ஃப்ரீங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. நிறைய இடத்துல ஹைப் அதிகமா வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதை நம்ம அங்கங்க வேலிடேட் பண்ணி பார்த்ததுல அந்த மாதிரி எந்த இடத்துலயும் தவறுகள் இல்லை. சில இடங்கள்ல ரீடிங்ல இருக்கிற பிரச்சனைகள் இருந்தால் அதையும் சரி செய்யவும் நடவடிக்கை எடுக்கும். தேர்தலின் போது தாவேகா அளித்த வாக்குறுதிகள் கட்டாயம் நிறைவேற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கி பேசிய அவர், மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். மக்களின் கோரிக்கைகளை அமைச்சர்களிடமோ அல்லது மாவட்ட ஆட்சியரிடமோ தெரிவித்தால் உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு தென்னரசு தெரிவித்தார். காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி போன்ற தமிழகத்தின் தலையாய பிரச்சினைகளில் அனைத்து கட்சிகளின் ஆலோசனைகளையும் விவசாய சங்கங்களின் கருத்துகளையும் பெற்ற பின்பு அதற்கேற்ப தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். காவிரி நீர் உரிமை பங்கீட்டில் தமிழகத்தின் சட்டப்பூர்வமான உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்றும், இதற்கு இப்பிரச்சினைகளை முழு அளவில் புரிந்து கொண்டு செயல்பாடுகளை தீர்மானிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரி நீரை தர கர்நாடகம் மறுத்தால் அது நீதிமன்ற அவமதிப்பு, சட்ட மீறல் என்றும், மேகதாது அணை கட்ட முயற்சிப்பது உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்புக்கு எதிரானது என்று புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் தமது அறிக்கையில் கூறியுள்ளார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா இன்று தொடங்கியது. இதில் 174 வகையான பாரம்பரிய நெல் வகைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா இன்று நடைபெற்றது. இன்று காலை மாட்டு வண்டி ஊர்வலத்துடன் துவங்கி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் திரளான விவசாயிகள் பங்கேற்றுள்ளனர். கண்காட்சியில் 174 வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. நெல் திருவிழாவின் முக்கிய நோக்கமாக இயற்கை பாரம்பரிய நெல் ரகங்களை பங்கேற்றுள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் தலா 2 கிலோ இலவசமாக வழங்கப்பட்டு அவற்றை சாகுபடி செய்து அடுத்த ஆண்டு அதே விவசாயிகள் 4 கிலோவாக திருப்பி அளிக்க உள்ளனர். பாரம்பரிய நெல் ரகங்கள், பாரம்பரிய விவசாய முறைகள் குறித்து விவசாயிகளுக்கு இந்நிகழ்ச்சியில் விளக்கப்படுகிறது. திருத்துறைப்பூண்டியிலிருந்து ஆர். விஜயகுமார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வரும் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி.ஆர். துரை தெரிவித்துள்ளார். தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு மேற்தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாகவும், கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மாவட்டச் செய்திகள். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு இன்று வழங்கினார். கோவை மாநகராட்சியில் சுமார் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட உள் விளையாட்டு அரங்கம், அங்கன்வாடி மையங்கள் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் உள்ளிட்டவற்றை மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் இன்று நடைபெற்றது. திருச்சி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து மாநில அமைச்சர் திரு ரமேஷ், ஆட்சியர் திரு பிரதீப் தயாளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை சுற்றுலா வளர்ச்சிக் கழக மேலாண்மை இயக்குநர் திரு ஜெயசீலன் இன்று ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாநகராட்சியில் தெரு நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகளை ஆட்சியர் வந்தனா கார்க் நேரில் பார்வையிட்டார். மதுரையில் நடைபெற்ற தூய்மைப் பணியாளர்களுக்கான அரசு சேவைகள் மற்றும் நலத்திட்ட முகாமை மாநகராட்சி ஆணையர் திரு கௌரவ்குமார் இன்று ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள இந்திய தகவல் தொழில்நுட்ப வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி நிறுவனத்தின் 14வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 60 கிலோ எடை பிரிவில் அவர் கனடாவின் கியோமா அல் அகமதியை வென்றார். ஆசிய இளையோர் ஐவர் மகளிர் ஹாக்கிப் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. மஸ்கட்டில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு தில்லியில் நடத்தி வந்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.
காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.